ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. பணம்தான் வாழ்க்கை. பணம்தான் எல்லா காரியத்தையும் நிர்ணயம் செய்கின்றது. பணம் இல்லாதவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது, சாதிக்க முடியாது, அவர்களுடைய எதிர்காலங்கள் சிறப்பாக இருக்காது. இப்படிப்பட்ட எண்ணங்களும் மனிதர்களுக்குள் உண்டு. ஆனால் வேத வசனம் ஒருபோதும் அப்படி சொல்லவில்லை. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அப்படித்தான் வேதம் சொல்லுகின்றது. நமக்கு இருக்கிறவைகள் போதும் என்கிற நல்ல மனநிலைதான் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஆனால் எதிர்காலத்தை குறித்தும் பணம் இல்லாததை குறித்தும் ஒரு வருத்தமும் கஷ்டமும் நம்முடைய உள்ளத்தில் எழும்புமானால் இந்த வசனம் தொடர்ந்து சொல்லுகின்றது, தேவன் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. நம்முடைய பிரயாசத்தினால்தான் நம்முடைய எல்லா காரியமும் நடக்கின்றது. நம்முடைய சம்பாத்தியத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே நிர்ணயம் செய்யப்படுகிறது என்கிற மாயையான எண்ணத்தை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். தேவன் ஒருவர் இருக்கிறார். நம்மை இந்த பூமியிலே பிறக்க பண்ணினவர் அவர். நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ளுகிறவரும் அவர். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். கஷ்டங்களிலோ தேவைகளிலோ பிரச்சனைகளிலோ ஒருபோதும் தேவன் நம்மை கைவிடுவதில்லை. சுருக்கமாக சொன்னால், பணத்தால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியாது, தேவனால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். ஆகவே பணத்தின் அடிப்படையில் எதிர்காலத்தை பார்க்காமல் தேவன் மேலுள்ள விசுவாசத்தின் அடிப்படையில் எதிர்காலத்தை பார்ப்போம். நாளைய தினம் பணத்துக்குரியதல்ல, கர்த்தருக்குரியது. ஆகவே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறவைகளில் சந்தோஷப்பட பழகி கொள்ளுவோம். வேண்டியதை அவர் தருவார் என்று விசுவாசிக்கிறதற்கும் முன் வருவோம். சமாதானத்தோடு வாழ்வோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக ஜீவிக்க வேண்டும் என்றும் எங்களுக்கு இருக்கிறவைகளில் திருப்திப்பட பழகி கொள்ள வேண்டும் என்றும் நாளைய தினமும் வருங்காலங்களும் எல்லாம் பணத்தின் அடிப்படையில் அல்ல, உம்மிடத்தில் நாங்கள் வைக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நடைபெறப் போகின்றது என்கிற நம்பிக்கையில் பலப்பட்டு முன்னேற எங்களுக்கு உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.